அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை ஈரானுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகள், ஈரானுக்கு ஆதரவான ஆயுத குழுக்கள் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார்கள் என்றும், அதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு துருக்கியில் வைத்து அதி உச்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டு அவர் வழமையாக பயணிக்கிற கத்தாரினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் பயணிப்பதை போன்று பாசாங்கு செய்துவிட்டு விமானத்துக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே போயிட்டு பிறகு விமானத்துக்குள்ள உணவுகளை ஏற்றிக்கிட்டு வர்ற கேட்டரிங் கண்டெய்னருக்குள்ள அவர் அனுப்பப்பட்டு அதன் மூலமாக மீண்டும் ஒரு விமானத்திற்கு அவர் மாற்றப்பட்டார். அந்த விமானத்தில் தான் அவர் பிரித்தானியாவுக்கு போய் இறங்குறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று இன்றைக்கு ஒரு 20 நாட்கள் தாண்டி விட்டது. ஈரான் தன்னை தாக்கக்கூடும் என்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கேட்டரிங் கண்டெய்னருக்குள்ள ஒலிக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகி இருந்தது. இது தொடர்பாக நேற்றைய நாளே நம்ம ஒரு விரிவான வீடியோவை வெளியிட்டிருந்தோம், என்ன நடந்தது என்பதை. அதற்கு பிறகு நேற்றைய இரவு வீடியோவிலையும் இது தொடர்பான செய்திகளை நம்ம சொல்லி இருந்தோம். இந்த நிலையில தான் இந்த விவகாரம் தொடர்பாக துருக்கியினுடைய நிலைப்பாடு என்ன, தன்னுடைய நாட்டுக்குள்ள நடைபெற்ற ஒரு சம்பவம் இது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நேட்டோவில் மிக பாரிய இராணுவத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, உலக அளவில் ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் நேட்டோ நாடு என்கிற வகையில் அணு ஆயுத ஷேரிங் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு. இந்த நாட்டினாலும் இவர்களுடைய உளவுத்துறையினாலும் அமெரிக்க அதிபருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் போய்விட்டதா? அதே நேரம் ஈரானோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய துருக்கியை பகைத்து கொள்ளும் விதமாக ஈரான் இந்த சூழ்ச்சியில் ஈடுபட்டதா என்பது பற்றியெல்லாம் நேற்றைய தினம் மிடில் ஈஸ்ட் ஐ ஒரு விரிவான ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க. பல செய்திகளை அதிலே அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆர்டிக்கலுடைய கடைசியில் நாங்கள் மேலதிக விளக்கம் கேட்பதற்காக அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையை தொடர்பு கொண்டோம், எங்களுக்கு விளக்கம் கிடைக்கல என்கிற தரவுகளையும் மிடில் ஈஸ்ட் ஐ சுட்டி காட்டியிருக்கிறது. சரி, மிடில் ஈஸ்ட் ஐ வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த ஆர்டிக்கல்ல என்ன விவகாரம் இருக்கிறது என்பதை பார்ப்போம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை கொல்வதற்கு ஈரானுடைய சகாக்கள் முயற்சி செய்தார்கள் என்றும், அந்த கொலை முயற்சி என்பது பாரிய ஏவுகணை தாக்குதலாக இல்லாமல் தோளிலே சுமந்து நின்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு விதமான தாக்குதலாகத்தான் திட்டமிடப்பட்டிருந்ததாகவும், இந்த தகவல் இஸ்ரேலுடைய மொசாது உளவு பிரிவினூடாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுக்கு செய்தியாக பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும், உடனடியாக ஜூலை மாதம் 20ஆம் தேதி துருக்கியில நேட்டோ மாநாட்டில் பங்கெடுத்திருந்த அமெரிக்க அதிபருக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய உளவுத்துறை துருக்கியினுடைய உளவுத்துறைக்கு தகவலாக சொன்னதாகவும், அதன் பிறகுதான் உடனடியாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கடைசியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சாப்பாட்டு பாக்ஸுக்குள்ள ஒளிச்சு இன்னொரு ஃப்ளைட்டுக்குள்ள மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்பதும் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த நிலையில் மிடில் ஈஸ்ட் ஐ வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக தரவுகள் பிரகாரம் சில விவகாரங்களை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அங்காராவில் இருக்கக்கூடிய துருக்கியில் நேட்டோ மாநாடு நடைபெற்ற மாநாட்டு அரங்கத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கும் இடையில எந்த தலைவர் விமான நிலையத்தில் வந்து இறங்கினாலும் அங்கிருந்து 10 நிமிடங்களுக்குள்ளாக மாநாட்டு நிகழ்வுக்கு போய் சேர்ந்துட முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த செட்டப் எல்லாம் அவங்க பண்ணி இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அங்காராவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்துகிற இடத்தை தவிர்த்து இராணுவ விமான நிலையத்தில் தான் இந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விமான நிலையத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், விமான நிலையத்தை சுற்றி பொதுமக்கள் வாழக்கூடிய வாழ்விடங்கள், அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே விமான நிலையத்திலிருந்து வெறும் 500 மீட்டர் தூரத்தில், 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. எனவே ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கூட அமெரிக்க அதிபருடைய விமானத்தை நோக்கியோ அல்லது அவர் போகிற வாகனத்தை நோக்கியோ அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்குது, ஈரான் கண்டிப்பாக அமெரிக்க அதிபர் மேலே அட்டாக் பண்ண போகிறாங்க, எனவே பாதுகாப்பை பலப்படுத்துங்க, அவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி துடிச்சு போயிட்டாங்களாம் இஸ்ரேலுடைய
அதிகாரிகள். இந்த செய்திகளுக்கு மத்தியில தான் துருக்கி தற்போது சொல்லக்கூடிய செய்தியை என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு உளவுத்துறை தகவலை இஸ்ரேல் திட்டமிட்டு கொடுத்தது. யதார்த்தத்தில் ஈரான் தாக்குதலுக்கு தயாராகவே இல்லை. ஈரானுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகளும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எந்த முயற்சிகளையும் செய்யவே இல்லை. அமெரிக்காவை ஏமாற்றுவதற்காக, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை திசை திருப்புவதற்காக இஸ்ரேலுடைய மொசாது செய்த ஒரு சூழ்ச்சிகரமான செயல்பாடு இது என்று சொல்லி இன்றைக்கு துருக்கியினுடைய அதிகாரிகள் இந்த செய்திகளை மொத்தமாக புறந்தள்ளி செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன காரணம், இஸ்ரேல் ஏன் இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்தது என்பதையும் குறித்த மிடில் ஈஸ்ட் ஐனுடைய ஆர்டிக்கல் விரிவாகவே ஆராய்கிறது. அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வார் 40 நாட்கள் நடைபெற்றது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு 12 நாட்கள் நடைபெற்றதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த நிலையில அமெரிக்காவும் ஈரானும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு நெருங்கி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பான ஒரு சமாதான முடிவுக்கு தான் அவங்க நெருக்கமாகவே வந்து கொண்டிருந்தாங்க. இந்த தருணத்தில் ஹொர்முஸை அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துவிடும். எப்படியாவது ஈரானுடனான சமாதான உடன்படிக்கை நடைபெறக்கூடாது என்பதில் இஸ்ரேல் ரொம்ப கவனமாக செயல்பட்டு வந்தது. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் எல்லாமே ஈரானுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது. ஈரானுடைய தடைகள் நீக்கப்படுவதாக இருக்கிறது, ஈரானுக்கு முதலீடுகள் வரும் வகையாக இருக்கிறது, ஈரானுக்கு நஷ்டஈடு தரணும் என்று அமெரிக்கா சொல்றதாக இருக்கிறது. எல்லாமே ஈரானுக்கு பாசிட்டிவாகவே இருக்கிறது. எனவே ஈரான் வார்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க, ராஜதந்திரத்திலையும் ஜெயிச்சிருவாங்க. இனிமே ஈரானை சொல்லி அமெரிக்காவை பயங்காட்டிக்கிட்டு நமக்கு லாபம் எடுக்க முடியாது என்று நினைத்த யூதர்கள் திட்டமிட்ட வகையில் இந்த செய்தியை பரப்புகிறார்கள். முதல் காரணமே இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்க வேண்டும். ஹொர்முஸ் ஜலசந்தியில் ஒரு சாதாரண நிலை வந்துவிடக் கூடாது என்பதில் இஸ்ரேல் மிக கவனமாக செயல்பட்டது. ஏன்னு சொன்னா, நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு தனிப்பட்ட பேச்சுவார்த்தையை துருக்கியினுடைய அதிபர் அர்துகானோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடத்துகிற நேரத்தில் சொன்ன செய்தி என்னன்னு கேட்டால், ஈரானோடு வார் முடிவுக்கு வந்து விட்டது, ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையில் இனி சண்டை இல்லை, சமாதானம் தான் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருந்தார். ஈரானோடு சமாதானம் வந்து விட்டது, இனி ஈரானோடு சண்டை இல்லை என்கிற வார்த்தைகளை ஒருபோதும் நெத்தன்யாகுவாலும் இஸ்ரேலிய யூதர்களாலும் ஜீரணிக்கவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, ஈரானை காட்டி காட்டி தான் தங்களுடைய வயிற்றையே நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள், இஸ்ரேலியர்கள். அப்படி இருக்கும்போது ஈரானோடு ஒரு சமாதானமா? அமெரிக்க அதிபருக்கும் அர்துகானுக்கும் இடையில நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை ரொம்பவே இஸ்ரேலை பெரிய சங்கடத்துக்கு உள்ளாக்கி விட்டது. அதனாலும் என்ன செய்வது என்று அவர்கள் அடுத்த கட்டம் யோசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதே மாதிரி அர்துகானுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்பின் போது இன்னும் பல விஷயங்கள் பேசப்படுகிறது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு ரஷ்யாவிடம் இருந்து அங்காரா, துருக்கி ஒரு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ரஷ்யாவிடமிருந்து S-400 வகையான ஏவுகணை கட்டமைப்பை துருக்கி வாங்குவதாக ஒப்பந்தமிடப்படுகிறது. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அதனால அமெரிக்கா இந்த விவகாரத்தில் துருக்கி மேல சில தடைகளை விதித்திருந்தார்கள். குறிப்பிட்ட சந்திப்பில் அர்துகானும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் பேசும்போது அந்த தடைகளையும் நாங்கள் நீக்குகிறோம் என்று சொன்னார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். எனவே இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அதே சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் F-35 விமானங்களை துருக்கிக்கு நாங்கள் விற்பனை செய்ய தயார் என்று அறிவித்திருந்தார். உலகத்தில் ஒரு 15 அல்லது 17 நாடுகள் தான் F-35 விமானங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா எந்த ஒரு நாடுகளுக்கும் இந்த விமானங்களை கொடுப்பதற்கு தயாரில்லை. குறிப்பாக அரபு நாடுகள் எவ்வளவு நட்பாக இருந்தாலும் அவங்களுக்கு அமெரிக்கா F-35 விமானங்களை இதுவரைக்கும் கொடுக்கல. F-15 வகையான விமானங்களை பஹ்ரைன் வச்சிருக்கிறாங்க, மற்ற நாடுகள்லாம் வச்சிருக்கிறாங்க. F-35 என்பது ரேடாரை தாண்டி மிக வேகமாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள். இது மத்திய கிழக்கில் இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இஸ்ரேல் ராணுவ ஜாம்பவா
ஜப்பான் நாங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவங்களோட தயாரிப்பு இல்லை, அது அமெரிக்காவினுடைய தயாரிப்பு. ஆனாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்து வச்சிருக்குது. அதே விமானத்தை துருக்கிக்கும் தருவதாக அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறார். இதை பெஞ்சமின் நெத்தன்யாகுவால பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. எனவே ஒரு பக்கம் ஈரானோடு நட்பாகிறார்கள், ஈரானோடு சண்டை இல்லை, இனி சமாதானம் என்கிற இடத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் போயிட்டாரு. மறுபக்கமாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகானோடு ரொம்ப நெருக்கமாயிட்டாரு, உறவு வலுப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. F-35 தர்றதாக சொல்லிட்டாரு. இது எல்லாமே அவர்களுக்கு பெருத்த தலையீடியாக மாறிவிட்டது. இப்படியான சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை எப்போதுமே இஸ்ரேல் பாதுகாக்க விரும்புகிறது. இஸ்ரேல்னா உங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்களே இருக்கிறோம்ங்கிற விதமாக ஒரு பில்டப்பை காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஏமாற்றம் அடைய செய்து ஈரானோடு இன்னும் ஒரு முறுகலை உண்டாக்கி மீண்டும் ஒரு சண்டைக்கு ஈரானோடு அமெரிக்காவை இழுத்து விடுவதற்காகத்தான் இந்த வேலை எல்லாத்தையுமே இஸ்ரேல் திட்டமிட்டது என்று சொல்லி துருக்கியினுடைய அதிகாரிகள் நம்ப தலைப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒளிச்சு ஓடினதெல்லாம் உண்மை, ஆனால் ஈரான் தாக்கப் போகிறது என்கிற செய்திகள் பொய்யானது, தவறானது. அப்படி ஒரு சிச்சுவேஷனே அங்கே இருக்கல என்று சொல்லியும் இதை கிரியேட் பண்ணினதே யாருன்னு கேட்டா இஸ்ரேல் தான் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த இடத்துல இன்னும் ஒரு விவகாரமும் என்ன இருக்குதுன்னு கேட்டா, துருக்கிக்குள்ள ஈரானிய குழுக்கள் இதற்கு முன்பதாக தாக்குதல்களை நடத்தவில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துருக்கிக்குள்ள தாக்குதல்களை நடத்தியதற்கான முன்னுதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த தாக்குதல்கள் எல்லாமே ஒரு சாதாரண துப்பாக்கி சூடாகத்தான் இருந்திருக்கிறது. 2-3 தடவைகள் துப்பாக்கி சூடுகளோடு நின்றிருக்கிறதை தவிர ஒரு பாரிய பிளாஸ்டையோ அல்லது மிகப்பெரிய தாக்குதலையோ துருக்கிக்குள்ள எந்த சந்தர்ப்பத்திலையுமே ஈரான் நடத்தலை. இது ஈரானுக்கும் துருக்கிக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய ஒரு நெருக்கத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அது கூட பின்னாட்களில் ஒன்றுமே இல்லாத வகையில் மாறிடுச்சு. ரெண்டாவதாக அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்துகிற போது துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்து படைப்பிரிவை சேர்ந்தவர்கள், குர்து இனத்தை சேர்ந்தவங்க ஈரானுக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா அவர்களை தூண்டியது. ஏன்னா குர்துகள் சன்னி முஸ்லீம்கள், ஈரானில் இருக்கிறவங்க ஷியா முஸ்லீம்கள் என்கிற அடிப்படையில் 2 பேரையுமே இந்த கொள்கை பிரச்சனையிலையும் மூட்டி விட்டுறலாம். அந்த அடிப்படையில் உள்ள புகுந்து நீங்க ஈரானுடைய தெற்கு பகுதியில் தாக்குதல்களை நடத்துங்க, அப்ப கலவரமாக வெடிக்கும், உள்நாட்டு குழப்பம் வரும் என்றெல்லாம் தூண்டிய நேரத்திலையும் அந்த பக்கமே போயிடக்கூடாது, உங்களுக்கு நாங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கிறோம், நாங்க வேணுமா அமெரிக்கா வேணுமான்னு முடிவு எடுத்துக்கன்னு சொல்லி குர்துகளை மொத்தமாக தடுத்து நிறுத்தியதும் துருக்கியர்கள் தான். அதனால தான் துருக்கிக்கு பல கட்டங்களில் ஈரான் நன்றியையும் சொல்லி இருக்கிறது. எனவே துருக்கிக்கும் ஈரானுக்கும் இடையில இப்படி ஒரு உறவும் இருக்கிறது. இப்படி துருக்கிக்கும் ஈரானுக்கும் இடையில நெருங்கிய உறவு இருக்கிறது. அந்த உறவை சீர்குலைப்பதற்கு ஈரான் விரும்பாது என்பது மிக தெளிவான ஒரு விவகாரம். அதே நேரத்தில் துருக்கியினுடைய அதிபர் அர்துகானுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில இருக்கக்கூடிய நெருங்கிய உறவை சீர்குலைப்பது, துருக்கிக்கு F-35 விமானங்கள் வழங்கப்படுவதை தடுப்பது, ஈரானோடு அமெரிக்கா செய்ய இருக்கிற ஒப்பந்தத்தை நாசமாக்குவது, இதற்காகவெல்லாம் இஸ்ரேல் தீட்டிய ஒரு கட்டுக்கதை தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை துருக்கியில் வைத்து ஈரானியர்கள் கொல்ல பார்க்கிறார்கள். எனவே அவரை பாதுகாக்க வேண்டும், நாங்கள் தான் அவரை பாதுகாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு கதையை உண்டாக்கி கடைசியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேறொரு விமானத்தில் போக வேண்டிய நிலை உருவாகியது. இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சமே தவிர ஈரான் அமெரிக்க அதிபரை கொள்வதற்கு திட்டமிடவும் இல்லை. துருக்கி அப்படியான ஒரு உளவுத்துறை பலவீனத்தை கொண்ட நாடாகவும் இல்லை என்பது யதார்த்தமானது. இந்த இடத்துல முழுவதுமான சூழ்ச்சிகளின் பின்னணியாக இருந்தது யூதர்கள், இஸ்ரேலியர்கள் என்பதுதான் வெளிப்படையான செய்தியாக இருக்கிறது. ஆனால் ஒன்று, எது எப்படி போனாலும் அமெரிக்காவினுடைய அதிபரையே சாப்பாடு கொண்டு போகிற கேட்ரிங் பாக்ஸுக்குள்ள ஒளிச்சு ஓட வச்சுட்டாங்க. இது ஈரான்காரன் செஞ்சாங்களோ இல்லையோ, இஸ்ரேல்காரன் இதை விட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கேவலப்படுத்த முடியுமா என்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.